ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ பயங்கரமான சம்பவங்கள் இன்றைக்கி நடந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறும்படம், முதல் குறும்படமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எடிட்டிங் டீமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த மியூசிக்கு ரொம்ப செம மியூசிக், டான் 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 டான். அதுவும் வந்துட்டு அதில் அரவிந்த் சாமி செம்மையாக பேசியிருப்பார். அந்த வாய்ஸ் அப்படி இருக்கும். அந்த மியூசிக்கை தூக்கின்னு வந்து சாண்ட்ராக்கு போட்டு சாண்ட்ரா என்னென்ன பண்ணாங்க, அது மூலமாக விக்ரம் எப்படி வந்து மொக்க வாங்கினார், அவங்களுக்கு அது ஒரு கிஃப்ட்டு, அவங்க எதிர்பாராமல் வந்துட்டு ஒரு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு தான் வந்து அந்த விஷயங்கள். செம்ம மாதம் இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கும் அந்த மியூசிக்கை போட்டு அதில் வந்துட்டு அந்த கெஸ்ட்டு முன்னாடி போய் அவங்க மூக்கு சிந்துற மாதிரி பண்ண விஷயங்கள், ஹச்சுன்னு தும்முன விஷயங்கள். பிரியங்கா இதை பார்த்தா கண்டிப்பாக ஷாக் ஆவாங்க. அடி பாவி, எல்லாம் நடிப்பா, இந்த விஜய் டிவிக்காரங்க நம்மளுக்கு இதை கூட சொல்லாமல் விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காண்டா இருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ப்ராங்க்கு. அதில் திவ்யா ஒன்று பண்ணியிருப்பாங்க. திவ்யா வந்து உண்மையிலேயே சாண்ட்ரா ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாலியாக குதிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு இது ஆகிடுச்சு, ஐயோ இதுவும் நம்ம மாட்டிட்டோமே. நான் வந்து நம்மள மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டென்ஷனில் வந்து இதை கத்தின்னு இருக்குது, பரவாயில்ல நம்ம மட்டும் தெரிய மாட்டோம், இந்த பொண்ணு தெரியும்னு நினச்சேன். கடைசியில் அந்த பொண்ணு வாண்டடாக பண்ணியிருக்கு, நம்ம தான் வந்து அன்வான்டாக மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் கால் மேலே காலை போட்டு அந்த விக்கெட்லாம் சாஞ்ச உடனே திவாகரை மாற்றம் செஞ்சாச்சு. விக்ரம் வந்துட்டு அவருடைய வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ரெண்டுமே உட்காந்து முடிஞ்ச உடனே அங்கே போய் கால் மேலே காலை போட்டு உட்காந்தாங்க பாருங்க. அடே எங்கள் அப்பா, வேறு லெவல் போங்க சாண்ட்ரா. அதாவது நான் சாண்ட்ரா இப்படி போடுவாங்கன்னு நினச்ச கூட பார்க்கல. பிரஜன் பயங்கரம் பண்ணுவார்னு நினச்சேன். கடைசியில் பிரஜனும் அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் சாண்ட்ரா அப்படி போயிட்டுருக்கு, வேறு லெவல். கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறமும் சாண்ட்ரா வந்து செம்மையாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பிரஜன் போகிறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா இந்த விட்டு போக மாட்டாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பாக வந்து சாண்ட்ராக்கு முன்னாடியே பிரஜன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரஜனோட கேம் அப்படி இருக்குது, சாண்ட்ராவோட கேம் அப்படி இருக்குது. பார்க்கலாம். சரி, நீங்கள் யாரெல்லாம் ரசிச்சிங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.